தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் புதிய சக்தி என்ற பெயரில் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்துச்சு. இந்த நிதி நிறுவனத்தில் குறைந்த வட்டியில் கடன் தரேன்னு சொன்னதுனால இந்த பகுதியில் அம்மாப்பேட்டையில் உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான மக்கள் தங்களுடைய நகையை கொண்ட அடகு வச்சுருக்காங்க. குறைந்தபட்சம் 3.5 கிலோவுக்கு மேலே அடகு வச்சுருக்காங்க. இந்த நிலையில் இந்த நிதி நிறுவனம் என்பது கதை மூடப்பட்டுள்ளது. இந்த நிதி நிறுவனம் பல்வேறு இடங்களில் கிளை இருக்குது. குறிப்பாக ஐயம்பேட்டை, பாபநாசம், அதே போல் கும்பகோணம், அரியலூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அதே மாதிரி ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் நகை அடகு வச்சுருக்காங்க. இங்கே மட்டுமே நூற்றுக்கணக்கானவர்கள் 3 கிலோவுக்கு மேலே தங்கத்தை அடகு வச்சுருக்காங்க. இப்போ இந்த நிதி நிறுவனம் இங்கே செயல்படாததுனால அடகு வைத்தவர்கள் நகையை மீட்பதற்கு தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிதி நிறுவனத்துடைய தலைமை அலுவலகம் புதுக்கோட்டையில் செயல்பட்டு வருது. அங்கே போனால் கூட்டு வட்டி போட்டு தான் நகையை தரேன்னு சொல்கிறாங்க. அந்த நகையும் நாங்கள் அடகு வச்ச நகையை தரோம், மாட்டு நகை தரேன்னு சொல்கிறாங்க. இப்படி நகையை தரேன்னு சொல்லி மோசடி செய்து அலைக்கழித்து வருகிறார்கள். இந்த நிதி நிறுவனத்தின் உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உடனடியாக நிதி நிறுவன உரிமையாளரை கைது செய்ய வலியுறுத்தியும் நகையை மீட்டுத்தர வலியுறுத்தியும் வருகின்ற திங்கட்கிழமை அன்று அம்மாப்பேட்டையிலே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடத்த இருக்கின்றோம்.